சீனமங்கை கனிமொழி அவங்க ஒன்றும் பேசியிருக்காங்க. கவர்னர் என்ன சொன்னார், மாநில பாடத்திட்டம் சரியில்லை, முக்கியமான விஷயங்கள்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ், இயந்திரவியல் இதெல்லாம் சரியா இல்லை, இன்றைக்கி அதுக்கு தான் மதிப்பு, உலகம் பூரா அதுக்கு தான் ஆட்கள் தேவை, அவங்க சிலபஸை பார்த்தேன் இதில் ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சீறி விட்டார் சீனமங்கை கனிமொழி, நீங்கள் ஒன்று எங்களுக்கு பாடம் எடுக்க வேணாம். மாநில கல்வி திட்டத்தில் கவர்னர் படிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. நாங்கள்லாம் மாநில கல்வி திட்டத்தில் தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் நமக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பாடம் எடுத்தார், அவர் கருத்தை சொன்னார். நீ கருணாநிதியும் ஈவேராவையும் பாடத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவையும் ரொபாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ரோபோட்டுகளுடைய பங்கு அந்த இயந்திரவியலும் சொல்லிக் கொடுக்கணுமே, வெறும் கருணாநிதி ஈவரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களேன்னு கருத்தை சொன்னார். அவர் ஒன்றும் புத்தி சொல்ல, அவருக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க அவர் ஒன்று எங்களுக்கு பாடம் எடுக்க வேணாம், அப்போ அவர் என்ன பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க. நாங்கள்லாம் பழைய பாடத்தில் தான் படித்தோம், நிறைய பேர் பழைய பாடத்தில் படித்தவங்க தான் இன்றைக்கி பெரியார் ஆகியிருக்காங்க. ஸ்டேட் பாடம் மாநில இதில் படித்தவங்க தான் பெரியார் ஆகியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் கனிமொழிகிட்ட, பழைய பாடங்கிறது நீங்கள் படித்ததெல்லாம் அதுக்கு முந்தி 68 பிறந்தீங்க, நீங்கள் உங்கள் அப்பா கொண்டு வந்த சமச்சீர் கல்வியை படித்து யாரும் உட்பட்டுருக்காங்களான்னு சொல்லுங்கள். அனிதா மாதிரி ஆளுங்க தற்கொலை பண்ணுறது தானே இது உங்கள் அப்பா கொடுத்தது, அதை தான் அவர் சொல்கிறார். பழைய கல்வி முறைங்கிறதில் நீங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஐஐடியில் படிச்சிருப்பாங்க, மெட்ரிக்கில் படிச்சிருப்பாங்க, சிபிஎஸ்சியில் படிச்சிருப்பாங்க. பாவம் ஸ்டேட் இது நீங்கள் சரியான கல்வி முறையை கொடுக்காதனால தான். இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, அவங்க சொல்கிறாங்க நானே பழைய கல்வி முறையில் தான் படித்தேன், நான் இப்போ நல்லா இல்லையாங்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் பழைய கல்வி மாநில கல்வியை படித்ததுனால தான் சீனா என்ன நமக்கு எதிரியாடா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஹிஸ்ட்ரியே தெரியலையே உங்களுக்கு, சீனாவுக்கும் நமக்கு பகைங்கிற விஷயமே தெரியலையே. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் புது கல்விக் கொள்கையை கொண்டு வாங்க, இந்தியா பூரா கொண்டு வாங்கன்னு ஏன் சொல்கிறோம். கவர்னரும் அதை தானே சொல்கிறாரு, கவர்னராக சொல்கிறாரு அகில இந்தியத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் நல்லா நீங்கள் நல்லா படிக்கலைன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் ஹிஸ்ட்ரியில் வீக்கு நீங்கள். சீனாவுக்கு நமக்கு என்ன சண்டையா, சீனா நமக்கு பயனாடான்னு கேட்டீங்க. சரி, அதுக்கடுத்தது இங்கிலீஷ்லேயும் வீக். ஏன்னா இந்த அம்மா பார்லிமெண்ட்டுக்கு போனால் தமிழ்லேயே பேசலாம், இங்கிலீஷ் வீக்குங்கிறத நான் இங்கிலீஷில் பேசலாமே, தமிழில் தான் பேச. வீரமங்கைன்னு சொன்னீங்களே, 5 வீரமங்கைகள் போயிருக்கோன்னீங்களே நீங்கள், இந்த ஜோதிமணி, இந்த தமிழச்சி தங்க எல்லாம் வீரமங்கைன்னீங்களே, ஆனால் அங்கே போய் தமிழில் பேசுகிறீங்க. பழைய கல்வியில் மாநில கல்வியில் படித்ததுனால இது இங்கிலீஷும் வீக்கு. ஆனால் கணக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். எப்படின்னா 1,76,000 கோடி கொள்ளையடிக்கும் போது உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை உங்கள் அப்பாட்ட இருந்து கணக்கு எப்படி போட்டு வாங்கினீங்க? அந்த கதை பெரிய கதை. அவர் பிரித்தார். உதயநிதி இவர் சொன்னார் இல்லை, வைகோ 2Gயில் வந்த பணத்தை சூட்கேஸாக இதுக்கு போச்சு அண்ணா அறிவாலயம்னு. அப்படி சூட்கேஸாக போனதை ஒவ்வொரு மகன்களுக்கும் 5,000 கோடி 6,000 கோடின்னு இதுபடி பிரித்தார். அப்போ இதே கனிமொழி எப்படி பிரிச்சிங்க, மொத்தம் வந்தது 1,76,000 கோடி, சோனியாவுக்கு போக நமக்கு வந்தது இத்தனை கோடி, இதில் எங்கள் பங்கு என்னென்னு கணக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டாங்க அன்றைக்கி. அதனால் அது கணக்கில் தான் நீங்கள் ஸ்ட்ராங், பழைய கல்வியை படித்தவங்க உங்களை மாதிரியா. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துலேயுமே வீக்கு தான். அதனால தான் கவர்னர் சொல்கிறாரு படிங்கப்பான்னு சொன்னால் தப்பா, படிங்கப்பான்னா நீங்கள் என்ன பாடம் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது என்ன தப்பு அப்படிங்கிற அடுத்த கருத்தையும் பதிவு செய்ய விரும்பும். அடுத்தது 200இல் வெற்றி நிச்சயம், 234 தான் எங்கள் லட்சியம்ங்கிறது. 200 என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். 200 என்பது நிச்சயம், 234 என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம். சேகர் பாபு அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தலைவர்னா யார், அவர் தான் அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கார்ல, அவர் தான் சொல்கிறார். அவர் சொல்லிட்டாராம் 200இல் நிச்சயம் ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார், 200இல் வெற்றி நிச்சயம், ஆனால் 234 தான் எங்கள் லட்சியம் அப்படிங்கிறது. நானே ஒத்துக்கிறேன், உங்களுக்கு நிச்சயம் இல்லை, ஆனால் உங்கள் லட்சியம் தான் நடக்க போகுது. 234 ஜெயிக்க போகிறீங்க சேகர் பாபு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க. அண்ணாமலை கருணாநிதி ரகசியல் மன்ற தலைவர் ஆகிவிட்டார்.
சமாதிக்கு போயிட்டார். கலைஞர் ஐயான்னு கும்பிட்டாரு. அவங்ககிட்டக்கு வந்து மத்திய அரசு மூலமாக அமித்ஷா மூலமாக இவருக்கு அண்ணாமலைக்கு சொல்லப்பட்ட செய்தி, அதிமுகவோட கூட்டணி சேராமல் பார்த்துக்க, நமக்கு 22 எம்பி சப்போர்ட் பண்ணுறேன்ட்டாங்க, ஆக அவங்க என்ன வேணாலும் ஜெயிச்சுட்டு போகிறாங்க, எங்களுக்கு மாநில அரசியலை பற்றி கவலை இல்லை. அமித்ஷா சொன்ன மாநில அரசியலை பற்றி கவலை இல்லை, நான் உள்துறை மந்திரியாக இருக்கணும், மோடி பிரதமராக இருக்கணும், எங்களுக்கு இதுதான் கவலை. நீங்கள் இங்கே முதலமைச்சராக இருக்கிறதுனா எங்களுக்கு இல்லை, உங்களை மாதிரி எனக்கு எத்தனையோ ஸ்டேட் இருக்குது, அதனால் அதிமுகவோட கூட்டணி சேராமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் டெய்லி எடப்பாடியை திட்டிக்கிட்டு கூட்டணி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை ஒழுங்கான அரசியலை கற்றுக்கணும்னா 4 வாரம் போய் படித்தா போதாது, 40 வருஷம் நீங்கள் படிக்கணும் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டுமானால். மேலே இருப்பவர்கள் சொல்வதற்கு ஜாடரை அடித்து நீங்கள் திமுகவுக்கு துணை போயிட்டீங்க. எடப்பாடி அவரை சொல்ல வேணாம், இவர் கருணாநிதி ரசிகர் மன்ற தலைவர்னா அவர் சவுக்கு சங்கர் ரசிகர் மன்ற தலைவர். அவரும் நீ சண்டைக்கு வந்தால் நான் விடுவேனான்னு அவரும் தகராறு பண்ணி 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அண்ணாமலைக்கு சொல்கிறது, போன தடவைய எம்பியில் 3வது இடத்துல வந்தீங்க, நிறைய இடத்துல டெபாசிட்டு போச்சு, இவங்களுக்கும் உங்களை விட கம்மியாக டெபாசிட்டு போச்சு. அப்போ அண்ணாமலைக்கு என்ன நினைக்கணும், மறுபடியும் எங்கள் பலத்தை நிரூபிப்பு இப்படியே சொல்லி தான் குட்டிச்சவராக்கி டிஎம்கே கொண்டு வந்தீங்க. 40க்கு 40 புத்தகம் எழுதிட்டாரு ஸ்டாலின் வெற்றியை. இன்னும் திருந்தலையா, இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் தனியாக நிற்போம்னு. அப்போ 234 நிச்சயம் தானே, ஸ்டாலின் 200ன்னு தானே கனவு காண்கிறாரு. சேகர்பாபு சொன்னபடி 234 நிச்சயம். சேகர்பாபு அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, உங்களுடைய 234 என்ற லட்சியத்தை அண்ணாமலையும் எடப்பாடியும் இருக்கும் வரை நீங்கள் அடைவது உறுதி, கவலையே படாதீங்க. இப்போ பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருங்க. அங்கே அமித்ஷாவையும் மோடியவும் அந்த 22 எம்பியை சொல்லி பயமுறுத்துங்க. நிச்சயமாக 234 நீங்கள் ஜெயிப்பது உறுதி அப்படிங்கிற செய்தியையும் பதிவு செய்ய